இந்த ஐஎம்ஸ் வந்து போதும் டிடபிள்யூஎஸ் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்களே, அது உண்மையானு கேட்டீங்கன்னா, என்னதான் நாம வந்து நெக் பேண்ட்ஸ் டிடபிள்யூஎஸ் ஹை ரேஞ்சில் போனாலுமே இன்னமும் நிறைய பேர் வந்து ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இயர்ஃபோன்ல யூஸ் பண்ற டைனமிக் டிரைவரை அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க ஐஎம்னு வச்சுட்டு இது ஐஎம் இது இயர்ஃபோன் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையாவே ஐஎம் தானே? நீங்க வாங்க, பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க ஐஎம்ஸ் எல்லாமே உண்மையாவே ஐஎம் தான். ஐஎம் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஐஎம்ன்ற பேரை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஐஎம் பயங்கரமா பில்டப் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஐஎம்லாம் வாங்குறது உண்மையாவே ஒர்த்தா? அப்படி இந்த ஐஎம்ல என்னதான் இருக்கு? நார்மல் வயர்டு இயர்ஃபோன்ஸ்க்கும் இந்த ஐஎம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த ஐஎம் போதும் உங்க ஏர்பாட்ஸை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையாவா? சரி, ஐஎம் பத்தி டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்த்துருவோமா? மக்களே, இந்த ஐஎம்ஆ இருக்கட்டும், இயர்ஃபோனா இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து அப்படியே சவுண்டா ஜென்ரேட் பண்ணி தரது. நான் வந்து காற்று வச்சுன்னு அதிர்வுகளை உண்டாக்குறதுனால மற்றவங்களுக்கு வந்து சவுண்டா கேட்குது. ஆனா நீங்க வச்சிருக்க சவுண்ட் டிவைஸ்ல இந்த அதிர்வுகளை உண்டாக்குறது யாரு? இப்போ நான் பேசுற வாய்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அனலாக். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபார்மட்ல இருக்கும். அந்த வேவ் ஃபார்மட்ல இருக்கிறத வந்து அப்படியே டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அனலாக் வேவ்ஸ் வந்து அப்படியே டிஜிட்டலைஸ் 0s and 1s வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த சவுண்ட் டிவைஸ்ல அந்த வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் டிரைவர். இந்த டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் வந்து எல்லாத்துலயுமே இருப்பான். நீங்க இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் அது சின்னதா ஒரு டிரைவர் இருக்கும். நீங்க ஐஎம்ஸ் யூஸ் பண்ணாலும் அது டிரைவர் இருக்கும். ஏன் நீங்க பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது டிரைவர்ஸ் இருக்கும். சரி, இந்த டிரைவர்ஸ் மொத்தம் எத்தனை டைப் இருக்கு, அதுல எந்த டைப் ஆஃப் டிரைவர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த டிரைவர்ஸ்ல மொத்தம் 4 டைப் ஆஃப் டிரைவர்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டைனாமிக் டிரைவர், ரெண்டாவது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர், மூணாவது வந்து பிளானார் மேக்னெட்டிக் டிரைவர், நாலாவது பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர். சரி, இப்போ இந்த டிரைவர்ஸை பத்தி டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிரைவரும் எப்படி வந்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இந்த டைனாமிக் டிரைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க சின்னதா யூஸ் பண்ற இயர்ஃபோன்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய ஊஃபர்ஸா இருக்கட்டும், மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் வந்து டைனாமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த டைனாமிக்ஸ் டிரைவர்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா ஆடியோ டிவைஸுமே இந்த டைனாமிக் டிரைவரா பார்ப்போம். சரி, இந்த டைனாமிக் டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத டீடைலா பார்ப்போம். அடுத்த லொகேஷன் போகுமா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூம் ஹெட்ஃபோன். இந்த பூம் ஹெட்ஃபோனுக்குள்ள நீங்க நான் சொன்ன அந்த டைனாமிக் டிரைவர் இருக்கு. அந்த டைனாமிக் டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க மக்களே. இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஒரு டைனாமிக் டிரைவர் சொல்லுவாங்க. உள்ள வந்து பேட்டரி இருக்கு. பேட்டரி தான் பாத்தீங்கன்னா இது வந்து டைனாமிக் டிரைவர். இந்த பூம் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இது நமக்கு மெயினா தேவை இந்த டைனாமிக் டிரைவர். இந்த டைனாமிக் டிரைவர் தான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதனால இதை எடுத்து ஓரம் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இந்த டைனாமிக் டிரைவரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். மக்களே, இதை பாருங்க. இப்போ வந்து இந்த டைனாமிக் டிரைவர் வந்து தனியாக பிரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த டைனாமிக் டிரைவருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது வந்து டயஃப்ரம். இதை வந்து டயஃப்ரம் சொல்லுவாங்க. இது வந்து முன்ன பின்ன வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்கும். பின்னாடி மேக்னெட், ஒரு டயஃப்ரம், உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும். இந்த 3 செட்டப்புமே சேர்ந்தது தான் ஒரு டிரைவர். இது 3மே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸை ஜென்ரேட் பண்ணுது. இப்போ இன்கேஸ் நிறைய இந்த டயஃப்ரம் பிரிஞ்சிருச்சுன்னா கூட நிறைய வாட்டி வந்து உங்களால் சவுண்ட் வேவ்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியாது. நிறைய டிஸ்டார்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இதை வந்து இன்னும் மேற்கொண்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த டயஃப்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டயஃப்ரம்க்கு உள்ள வந்து இந்த காயில் ஒன்று இருக்கும். இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் தான் வந்து வாய்ஸ் காயில்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் காயில் இது வந்து ஒரு மேக்னெட் பாருங்க. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து மேக்னெட். இந்த மேக்னெட்டை சுற்றி வந்து இந்த வாய்ஸ் காயில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் காயில் எதோட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயஃப்ரமோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த டயஃப்ரம் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சவுண்டை ஜென்ரேட் பண்ணுறது. இந்த டயஃப்ரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேகம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போது இது முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த வாய்ஸ் காயில் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா, இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து ஒரு மைக் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆனது வந்து இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நான் பேசுகிற வாய்ஸ் எல்லாமே வந்து இந்த வாய்ஸ் காயிலுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக வரும். எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இந்த சைடு வந்து 0s and 1s வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மேக்னெட் வந்து ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அப்போது இந்த வாய்ஸ் காயில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே முன்னாடி பின்னாடி நகரும் போது இது மட்டும் நகராமல் இது கூட சேர்ந்து இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயஃப்ரம். இந்த டயஃப்ரம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வேகமாக வந்து மூவ் பண்ணும். அப்படி மூவ் பண்ணுறதுனால இது ஒரு சின்ன அதிர்வலைகள் உண்டாக்கி சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது.
சரி, ஓகே. இந்த டைனமிக் டிரைவர் வந்து இவ்வளவுதான். டைனமிக் டிரைவர்ன்றது வந்து என்னன்னா ஒரு பார்ட் ஆஃப் 3 3 விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் இருக்கும், இன்னொன்று வந்து வாய்ஸ் கைடு இருக்கும், மூணாவது வந்து டயஃப்ராம் இருக்கும். இந்த கான்செப்ட் தான் வந்து இயர்ஃபோன்லயும் இருக்கு, ஐஎம்லயும் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பெரிய பெரிய இயர்ஃபோன்ஸ் வயர்லெஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா ஹவு இட் இஸ் வேரிஸ், இது எப்படி வந்து வேரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம மற்ற டிரைவர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்குவோமா. டைனமிக் டிரைவரோட ஒர்க்கிங் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ டைனமிக் டிரைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு மேக்னெட், ஒரு வாய்ஸ் காயில், ஒரு டயஃப்ரம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த டயஃப்ரமோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த டைனமிக் டிரைவர் வந்து எந்த அளவுக்கு வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் ட்ரபிள் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நிறைய டைம் வந்து அதிகமாக சவுண்ட் வச்சா வந்து உங்களுக்கு இறையிற சவுண்டு கேட்கும் தெரியுமா. அது காரணம் எல்லாமே இந்த டைனமிக் டிரைவர்ஸ் அந்த அளவுக்கு டியூன் பண்ணாத காரணத்தினால தான். ஸோ இந்த டயஃப்ரம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆசிலேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். சரி, இப்போ இந்த டைனமிக் டிரைவர்ஸை வேற எப்படிலாம் வந்து ஆசிலேட் பண்ணலாம், வைப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது தான் மற்ற டிரைவர்ஸும் வந்துருக்கு. இப்போ நம்ம பார்த்தது வந்து டைனமிக் டிரைவர்ஸ். அது இல்லாமல் என்னென்ன டிரைவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர்ஸ் இருக்கு, பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர்ஸ் இருக்கு, பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர் இருக்கு. இந்த 3 டிரைவருமே சேம் கான்செப்ட்ல தான் வருது. பட் இந்த டயஃப்ராமோட மூவ்மெண்ட் மட்டும் வேற மாதிரி இருக்கும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ப்ரிஃபரேட்டட் மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். இந்த மெட்டல் பிளேட்ஸ் வந்து எலக்ட்ரோட்ஸாக ஒர்க் ஆகும். இந்த 2 எலக்ட்ரோட்ஸை எலக்ட்ரிசிட்டியாக நம்ம எக்ஸைட் பண்ணும்போது டயஃப்ராம் வந்து ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும், அது வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து டிஸ்டார்ஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிரைவர்ஸ் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும், அது ரொம்ப பெரிய டாபிக், அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர்ஸில் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரோட்ஸுக்கு நடுவில் டயஃப்ராம் கொடுத்துலா 2 சைடுமே 2 மேக்னெட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த 2 மேக்னெட்டுமே வந்து தின் ஒயர்ஸால எக்ஸைட் பண்றதுனால இந்த டயஃப்ராமோட மூவ்மெண்ட் வந்து இன்னும் ஏசர் ஃப்ரீயா இருக்கும், டிஸ்டார்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிரைவர். இதுவும் வந்து உங்களுக்கு மிட்ஸ்லையும் சரி ட்ரபிளையும் சரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். இது இல்லாமல் இன்னொரு டிரைவர் இருக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர். இதுதான் மேக்ஸிமம் எல்லா ஐஎம்ஸ்லையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு ஆர்மேச்சர் வந்து 2 மேக்னெட் சென்டர்ல வச்சிருப்பாங்க. இதை எக்ஸைட் பண்றதுனால என்ன ஆகும்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா ரெசனேட் பண்ணும். இப்போ உங்களுக்கு எல்லாருமே டவுட் இருக்கும், ஏன்டா ஆர்மேச்சர் தானே வைப்ரேட் ஆகுது, எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் வந்து டைரக்டா ஒரு டயஃப்ராமோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த ஆர்மேச்சர் எவ்வளோ ஸ்பீடாக ஆசிலேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டயஃப்ராமோட மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சவுண்ட் வந்து உங்களுக்கு ட்ரபிள்லையும் சரி மிட்ஸ்லையும் சரி ஒரு நல்ல கிளாரிட்டியாக ஒரு நேச்சுரலான ஆடியோ வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். சரி, இவ்வளோ சொல்லியிருக்கேன் டிரைவர்ஸை பற்றி. மொத்தம் 4 டைப் ஆஃப் டிரைவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த எல்லா டிரைவர்ஸை பற்றியும் பார்த்தாச்சு. ஆனால் இயர்ஃபோனில் யூஸ் பண்ணுற டைனமிக் டிரைவரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க ஐஎம்னு வச்சுட்டு இது ஐஎம் இது இயர்ஃபோன் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாகவே ஐஎம் தானே? நீங்கள் வாங்க, பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஐஎம்ஸ் எல்லாமே உண்மையாகவே ஐஎம் தான். ஆமாங்க, உண்மையாகவே அதுவும் ஐஎம் தான். ஏடா குழப்பறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுலேயும் டைனமிக் டிரைவர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஐஎம்னு டைனமிக் டிரைவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை இயர்ஃபோன் சொல்கிறோம், இதை வந்து ஐஎம் சொல்கிறோம். இப்போது ஏன் வந்து இது 2 வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டியூனிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைனமிக் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் டிரைவரை வந்து இயர்ஃபோன்ஸ்னால் இயர்ஃபோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுவாங்க, ஐஎம்னா ஐஎம்க்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுவாங்க. அது எப்படி டியூன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம் வந்து வி ஷேப்டு சவுண்ட் சிக்னேச்சரை பேஸ் பண்ண மாதிரி டிசைன் பண்ணுறது. ஆனால் ஐஎம்ஸ் வந்து அப்படி கிடையாது. இந்த சவுண்ட் சிக்னேச்சர்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட். இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணா சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போது இந்த வி ஷேப்டு சவுண்ட் சிக்னேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ், மிட்ஸ், ட்ரபிள். இந்த லோஸ் தான் வந்து பேஸ். இந்த லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா 20 to 250 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வரது வந்து பேஸ் ஆகும். மிட்ஸில் வந்து நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மிட்ஸோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 250 4000 ஹெர்ட்ஸ். ஹைஸ் தான் வந்து ட்ரபிள்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரபிள் பார்த்தீங்கன்னா 4000 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு இயர்ஃபோனில் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸையும் ட்ரபிளையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. மிட்ஸ் வந்து இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கும், பட் அது அந்த அளவுக்கு வந்து ஃபைனாக டியூன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்றது டவுட் தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு யூசருக்கு வந்து இந்த வி ஷேப்டு சவுண்ட் சிக்னேச்சர் வந்து எனாஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஐஎம்ல வந்து இது 3த்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஐஎம்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணுவாங்க. சரி, டியூன் பண்ணுவாங்கன்ற எப்படி டியூன் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அது வந்து மெட்டீரியல் தாங்க. மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், டைனமிக் டிரைவர்ன்றது கலெக்ஷன் ஆஃப் 3 மெட்டீரியல்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் காயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயஃப்ராம். இப்போ இயர்ஃபோன்ஸை என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இயர்ஃபோன்ஸில் இந்த டயஃப்ராமுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஇடின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த பிஇடி வந்து பாலி எத்திலின் டெராபெத்தலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் அதில் செஞ்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா மைலர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் அதில் செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து யூஸ் பண்ணுற மேக்னெட்ஸ் எந்த மாதிரி மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேபி ஒரு ஃபெரைட் மேக்னெட்டாவோ
இல்லை நியோடினம் மேக்னெட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்காது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இப்போ இந்த 2 விஷயம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காயிலில் மேக்ஸிமம் காப்பர் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா CCAW காப்பர் கிளாடட் அலுமினியம் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ஒயின் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே சிங்கிள் வைண்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி இயர்ஃபோன்ஸ் போறீங்கன்னா மட்டும் அதில் வேணா வைண்டிங்கோட டைப் வந்து மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே ஐஎம்ல பார்த்தீங்கன்னா அவங்க டயஃப்ராம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வேறையா இருக்கும். டைட்டானியமா இருக்கும், பெரிலியமா இருக்கும். இன்னும் நிறைய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரஃபீன்ஸ் டயஃப்ராம்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அக்யூரசி அண்ட் ஸ்பீட் வந்து பயங்கரமா இருக்கும். மேக்னெட் வந்து நார்மல் மேக்னெட் யூஸ் பண்ணாம கொஞ்சம் ஸ்ட்ராங் நியோடியம் மேக்னெட்ஸ், அப்புறம் இன்னொரு மேக்னெட் பார்த்தாங்க, அது பேரு செமாரியம் கோபால்ட். இந்த இந்த மாதிரி மேக்னெட்ஸ் யூஸ் பண்றதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும். அதாவது நார்மல் இயர்ஃபோன்ஸ் விட இது வந்து மேக்னெட்டிக் இன்டென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து வைண்டிங். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் கிளாடர் அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா சில்வர் கோட்டட் ஒயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ஸ் அண்ட் கிளாரிட்டி வந்து பயங்கரமாக பண்ணிக்கிறோம். இந்த ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வைண்டிங் டைப்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதில் வந்து மேக்ஸிமம் சிங்கிள் வைண்டிங் பண்ணாமல் டுயல் வைண்டிங், ஹை டென்சிட்டி வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைண்டிங் டைப் இருக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இதோட சாம்பர் டிசைன் வந்து இயர்ஃபோன் வந்து வேற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயரை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக லாக் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இதால பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு இயர்ஃபோன் யூஸ் பண்ற டைனமிக் டிரைவருமே ஐஎம் யூஸ் பண்ற டைனமிக் டிரைவருமே ஒன்றும் கிடையாது, வேற வேற. டியூனிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள், அந்த மெட்டீரியல் செலக்ஷன் அதோட அரேஞ்ச்மெண்ட் இதுதான் வந்து மெட்டீரியல் செலக்ஷன். ஸோ இந்த மாதிரி டியூன் பண்ண டைனமிக் டிரைவர்ஸ் வச்சிருக்க ஐஎம்ஸ்மே ரியல் ஐஎம்ஸ் தான். இப்போ இயர்ஃபோன்ஸ்க்கும் ஐஎம்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸை பார்த்தாச்சு. இப்போ நான் ஒரு ஐஎம் வாங்க போறேன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பஞ்சாயத்துக்குறோம். இந்த ஐஎம்ஸ் வந்து போதும், டிடபிள்யூஎஸ் தூக்கி போட்டுடலாம், ஐஎம்ஸ் வந்து டிடபிள்யூஎஸ் நெக் பேண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்களே, அது உண்மையானு கேட்டிங்கன்னா அது உண்மையாக கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பிஃபோர் இந்த நெக் பேண்ட்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த டைம் வந்து ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நெக் பேண்ட்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கன்வீனியன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து மியூசிக் குவாலிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டால் அது வந்து செகண்டரி தான். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கிறது கன்வீனியன்ஸ் தான். ஏன்னா ஒரு நெக் பேண்டையோ இல்லை ஏர்பாட்ஸையோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அவங்க அந்த ப்ளூடூத் இருக்கிற ரேடியஸ்க்கு அவங்களால ஈஸியாக மூவ்மெண்ட் பண்ண முடியும். ஃபோன் ஒரு இடத்துல இருந்தாலே போதும், அவங்களால ஈஸியாக மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே பேசுறதா இருக்கட்டும், பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், எது வேணால் பண்ண முடியும். ஸோ ஆனால் இது வந்து ஐஎம்ஸை பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அது வந்து ஒரு வயர்டோடே கனெக்ட் ஆகிருக்கும். சரி, அப்போ வந்து ஐஎம்ஸ் வந்து யாரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நாம வந்து நெக் பேண்ட்ஸ் டிடபிள்யூஎஸ் ஹை ரேஞ்சில் போனாலுமே இன்னமும் நிறைய பேர் வந்து ஒயர்டு இயர்ஃபோன்ஸுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா சாம்சங்ல ஏகேஜி, சோனி, அது மட்டும் இல்லாமல் ஸ்கல் கேண்டி இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் வந்து 1000 and 2000 வாங்குறாங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஐஎம் வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காதுங்க. ஏன்னா என்னதான் டைனமிக் டிரைவரை நீங்கள் டியூன் பண்ணாலுமே அதால ட்ரபிள்ல பயங்கரமா ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஐஎம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த சவுண்ட் சிக்னேச்சர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் அதிகமாக செலவு பண்றாங்க. சிங்கிள் டைனமிக் டிரைவர் இருக்கிற ஐஎம்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு டுவல் டைனமிக் டிரைவர் இருக்கிற மாதிரி. எதுக்காக டுவல் டைனமிக் டிரைவர் சொல்றோம்னா ஒன்று வந்து 10mm டைனமிக் டிரைவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேஸ்ட் வந்து அழகாக ஃபோக்கஸ் பண்ணும். இன்னொன்று வந்து 6 to 8 mm டைனமிக் டிரைவராக இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் மிட்ஸ் அண்ட் ட்ரபிளாக ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது டயஃப்ராமோட சைஸ் சின்னதாக டயஃப்ராம் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஏசல் ஃப்ரீயாக இருக்கும். பெரிய சைஸ் நீங்க டயஃப்ராம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதால லோஸை வந்து ஈஸியாக இது பண்ண முடியும், பேஸை பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டைனமிக் டிரைவர் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இயர்ஃபோன்ஸ் ஆல்ரெடி செலவு பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஐஎம் வாங்கினா உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஐஎம் வந்து செட்டே ஆகுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு டுவல் டிரைவர் இருக்கிற ஐஎம் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ என்னால் இன்னும் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் டிரைவர், இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர் இருக்கிற மாதிரி வாங்கிருங்க, என்ட்ரி லெவலாக வருவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா அதிகமான டிரைவர்ஸ் வச்சிருந்தா அந்த ஐஎம் பெஸ்ட், ஒரே ஒரு டிரைவர் இருந்தா அந்த ஐஎம் வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா இதுல வந்து கிராஸ் ஓவர்னு விஷயம் இருக்கு. இந்த கிராஸ் ஓவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் வந்து இந்த செக்மெண்ட்ல பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீக்வன்சி இவன் கிட்ட அனுப்புறதும், இந்த டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து இவன் தான் பர்ஃபெக்டா வந்து ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீக்வன்சி இவன்ட்டா அனுப்புறதுன்னு சொல்லிட்டு கிராஸ் ஓவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நிறைய ஐஎம்ஸ் வந்து சரியா பண்ண மாட்டாங்க. வெறும் சிம்பிளா என்கிட்ட இத்தனை டிரைவர் இருக்குன்னு மட்டும் பப்ளிஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஐஎம் வாங்குறீங்க அப்படின்னாலே அதோட ரிவ்யூ பாருங்க, நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இந்த டிரைவர்ஸ் எல்லாமே எதுக்காக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இதோட ப்ரைஸ் வேரியேஷனாகவும் இருக்கட்டும், செக்மெண்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபிளாட் ஆடியோஸ் தான் நிறைய பேர் கேட்பாங்க. அப்படின்னும் போது இந்த ஃபிளாட் ஆடியோஸ் ஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்டு சவுண்ட் சிக்னேச்சர் செட் ஆகாது. வி ஷேப் சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கவங்களுக்கு ஃபிளாட் ஆடியோ வந்து செட் ஆகாது. ஸோ ஐஎம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த சவுண்ட் சிக்னேச்சர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அப்படி இல்லை ப்ரோ நான் கன்வீனியன்ஸ்க்காக தான் வந்து நான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி ஒரு நெக் பேண்ட் வச்சிருக்கேன், இல்லை நான் டிடபிள்யூஎஸ் வச்சிருக்கேன், ஐஎம் எப்படி இருக்கணும்னு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க.
ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்டு எவனோ ஐஎம் வாங்கி வச்சிருப்பான், அவன்கிட்ட போயிட்டு அதை வாங்கி ஃபர்ஸ்ட் போட்டு கேட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து பேஸுக்காக நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஐஎம்ஸ் அந்த அளவுக்கு உங்க பேஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஐஎம்ல அந்த அளவுக்கு பேஸ் இருக்காது. நீங்க ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணும்போது எந்த பேஸ் கிடைக்குமோ மேக்ஸிமம் அந்த பேஸ் தான் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த பேஸ் பூஸ்டட் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டு அதை கேட்டு பார்த்துலாம் இயர்ஃபோன்ஸ் வாங்குறவங்க எனக்கு தெரியும். ஸோ அவங்கலாம் வந்து ஐஎம்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அதில் போட்டு பேஸ் பூஸ்டர் சாங்ஸை கேட்டீங்கனாலும் அந்த பேஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அந்த பூஸ்ட் பண்ண பேஸ் உங்களுக்கு தெரியாது. நார்மல் அந்த சாங்ல இருக்க பேஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு நார்மல் கன்சியூமர், மியூசிக் அந்த அளவுக்கு வந்து நான் அவ்வளோ டீட்டெயிலா கேட்க மாட்டேன், எனக்கு நார்மலா தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் ஐஎம் நீங்க யூஸ் பண்ணா கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஐஎம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து இந்த நார்மல் இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ற டைனமிக் டிரைவரை அப்படியே எடுத்து வந்து ஐஎம்னு வச்சு சேல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி யாருன்னா சேல் பண்ணாங்கன்னா உஷாராயிருங்க. அதுக்கு வந்து நீங்க இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஐஎம் கம்பேர் பண்ணும்போது இயர்ஃபோன்ஸை நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெருசா காதில் ஒன்று மாற்றணும் அவசியம் கிடையாது, சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இயர்ஃபோன்ஸ் வந்து சீப்பாகவும் கிடைக்கும். ஆனால் ஐஎம்ஸ் வந்து அந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்காது. யாருன்னா வந்து இந்த நான் 2-3 வெப்சைட்ஸ் பார்த்தேன், எப்படின்னா வந்து அவங்க வந்து ஐஎம்ஸ் சேல் பண்ணாம டைப் சி ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் இயர் ஹூக் டிசைன்ஸ் லைக் ஐஎம் அப்படின்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இயர்ஃபோன்ஸே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐஎம்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ஐஎம்ஸ் மென்ஷன் பண்ணிட மாட்டாங்க, இயர்ஃபோன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன்னா இயர் ஹூக் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் டைப்பில் இருக்குது அப்படின்வாங்க. மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ வந்து ஜாக்கிரதையா இருங்க. நான் வந்து ஐஎம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஐஎம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சவுண்ட் சிக்னேச்சர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ளாட்டு, அப்புறம் வி ஷேப்டு, யூ ஷேப்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்தந்த ஐஎம்ஸ். இயர்ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வி ஷேப்டு இருக்கும். ஆனால் ஐஎம்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐஎம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி டீட்டெயிலான கண்டென்ட் வேணா சப்ஸ்கிரைப் ஏப்பப் அண்ட் ஸ்டே டியூன் வித் ஏப்பப்.